வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது தயை செய்வார். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். யாருக்கு கர்த்தர் தயை செய்வார் என்றால், தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால், கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஆம், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போதும் தேவன் உங்களுக்கு தயை செய்து இறங்கி உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.